அறிவாவாக சிங்கமாக இங்கே உலகிக் கொண்டிருந்த இன்னும் எங்கள் நெஞ்சிலே உலகிக் கொண்டிருக்கிற தந்தை பெரியாரின் சிலையை உடைப்போம் என்கிறான் ஒருவன். அந்த வார்த்தை வந்தவுடன் நான் சொன்னேன், நாள் குறித்து நேரம் குறித்து இந்த ஊரில் இந்த இடத்தில் இருக்கிற பெரியார் சிலையை உடைக்க வருகிறோம் என்று நீ அறிவித்து விட்டு வா. உன் கை துண்டாக விட்டுப்படும். அங்கே வைகோ இருப்பான். பெரியார் சிலையை உடைத்தால் கையை விட்டுவேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி அவர் ஏற்கனவே அண்ணா சொன்னார், பெரியாரிடம் நீங்கள் எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதை எங்கள் ஆட்சியை நிறைவேற்றி காட்டுகிறோம், நீங்கள் எப்பொழுது சொன்னாலும் இந்த பதவியை விட்டு வெளியே வருகிறோம் என்று சொல்லியிருந்தார். ஆக பெரியார் நினைத்ததை, கனவு கண்டதை, அண்ணா கூறியதை நிறைவேற்றி கொடுக்கின்றவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு சட்டங்கள் நிறைவேற்றினார். இந்த இயக்கத்தில் பிளவு வந்தது. பிளவு வந்ததால் மக்கள் கழகம் வெளியேறினார். ஒரு நன்மை கிடைத்தது, எழுத்து சீர்திருத்தம், பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கி கொண்டு வந்தார் மக்கள் கழகம். பெரியார் நூற்றாண்டு விழாவை நாடெங்கும் நடத்தினார். இப்பொழுது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சிதான் நடக்கிறது. ஆனால் வாளை சுருட்டி மடக்கிக் கொண்டு ஓடி போன குள்ளநெறிகள், பார்ப்பனர்கள் இன்றைக்கு இந்துத்துவா என்ற பெயரில் சனாதன சக்திகளும் மனிதர்ம சக்திகளும் இந்துத்துவா சக்திகளும் வெறியாட்டம் போடுகின்றன. தமிழகத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள். இந்த தமிழகத்தில் அறிவாவாக சிங்கமாக இங்கே உலகிக் கொண்டிருந்த இன்னும் எங்கள் நெஞ்சிலே உலகிக் கொண்டிருக்கிற தந்தை பெரியாரின் சிலையை உடைப்போம் என்கிறான் ஒருவன். அந்த வார்த்தை வந்தவுடன் நான் சொன்னேன், நாள் குறித்து நேரம் குறித்து இந்த ஊரில் இந்த இடத்தில் இருக்கிற பெரியார் சிலையை உடைக்க வருகிறோம் என்று நீ அறிவித்து விட்டு வா. உன் கை துண்டாக விட்டுப்படும். அங்கே வைகோ இருப்பான் என்று நான் பகிரங்கமாக அறிவித்தேன், செய்யவும் செய்வேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டார். பெரியாரை, அறிஞர் அண்ணாவை, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை, அவர்களுடைய பெருமை மாண்புகளை, அவர்கள் கனவு கண்ட இன்ப தமிழகத்தை நிலைநாட்டுவதற்கு திராவிட இயக்கம் பெரியார் சொன்னதை போல இது பகுத்தறிவாளர்களினுடைய ஆட்சி. அதனால்தான் முன்வாதி கேட்ட போது பென்ஷன் தரப்படுமா, மானியம் தரப்படுமா என்ற போது முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இருந்து இந்த அரசாங்கமே பெரியாருக்கு காணிக்கைதானே என்று சட்டமன்றத்திலே அவர் சொன்னதை இங்கே நினைவுபடுத்தினார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.